எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் எப்படின்னா, நான் துன்பப்படுறேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், என்னால எதுவுமே செய்ய முடியல, இப்படியே தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு மட்டும் எதுக்கு இந்த கஷ்டம்? அது இது எப்படின்னா, சாப்பிட்ற சாப்பாடு கூட உங்களுக்கு சீரணமாகுமா அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு கவலை, ஒரு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரியா இருப்பாங்க. ஆளே பேசாம செத்துடலாம்டா அப்படிங்கிற கண்டிஷன்லயே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. சரிங்களா? நம்ம சொல்லுவோம், இதெல்லாம் இது ஒரு ஒரு சாதாரண, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தற்காலிகமானது தான். இதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா நம்மளால முடியுங்கிற எண்ணம் வரணும். ஆனா அந்த எண்ணம் நிறைய பேத்துக்கு வரது இல்லை. இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க இரும்பு மாதிரி இருப்பீங்க. நீங்க பாருங்க, தண்ணிக்குள்ள ஒரு ஆத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுன்னு வைங்களேன், அதுல இரும்பு தூக்கி போட்டீங்கன்னா கீழே போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அது அப்படியே செட்டில் ஆகி அப்படியே இருக்கும், கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு வெள்ளம் அடிச்சாலும் எதனாலும் அப்படியே என்ன ஆகும், அதே மருந்து கடைசியில் மண்ணெல்லாம் மூடி கடைசியில் அது அப்படியே போயிடும். அது மாதிரி தான் நிறைய பேர் எப்படின்னா, நான் கவலையில இருக்கேன், நான் பிரச்சனையில இருக்கேன், என்னால் வாழவே முடியல, எனக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுமா, நான் அவ்வளோதான் செத்தலான் இருக்கேன், இப்படியே பேசுவாங்க. இவங்க கடைசி வரைக்கும் இப்படியே பேசி கடைசியில் ஒன்றும் இல்லாமையும் போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர். ஆனால் ஒரு சிலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரக்கட்டை விழுவும் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா வெள்ளத்தில் அடிச்சுட்டு அது பாட்டு போகும், மிதந்துக்கிட்டே போகும், எங்கே போனாலும் அது பாட்டு போயிட்டே இருக்கும், அது கீழே போகாது, உள்ளே போகாது. அது மாதிரி நம்மளுடைய மனசை லேசா வச்சுக்கணும். நம்ம ஓகே, கஷ்டமா, ரைட், இந்த கஷ்டம் தான் உங்களுக்கான வழியை காமிக்க போகுது. நீங்க எப்படி போக போறீங்க, அடுத்து என்னவாக போறீங்கிறது எல்லாத்தையும் அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு கொடுக்கும். என்னைக்குமே உங்களுக்கு வெற்றியோ இல்ல வேற எதுவும் நிம்மதியோ இல்ல வேற எதுவுமே உங்களுக்கு தராது, பணமோ எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை நினைக்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிறத ஒரு சில கஷ்டங்கள் தான் உங்களுக்கு காமிக்கும். உன்னோட வாழ்க்கை இப்படித்தான் போகும், நீ இந்த மாதிரி தானே போக போற அப்படிங்கிறதெல்லாம் அந்த அந்த அனுபவத்தை எல்லாம் கஷ்டம் தான் கொடுக்கும். சரிங்களா? அப்ப என்ன, அப்பேற்பட்ட கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ ஐயோன்னு அதுலயே மூழ்கி முடிஞ்சு போயிடும் வாழ்க்கையே. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்தீங்கன்னு வைங்களேன், அழகா அது அப்படியே நம்ம எப்படி இந்த கஷ்டத்தை எப்படி நம்ம தண்ணியில அந்த கட்டை மிதந்து போகுதோ, அந்த காற்றாட்டு வெள்ளத்துல எப்படி அந்த கட்டை அழகா மிதந்து போகுதோ, அது மாதிரி நம்மளும் அந்த கஷ்டம்ங்கிற அந்த ஆத்து தண்ணியில அழகா நீந்தி போகலாம். அதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அனுபவம் வேணும், அவ்வளவுதான். அந்த அனுபவத்தை அந்த கஷ்டமே கொடுக்கும். நீ எப்படி வாழ போற, நீ அடுத்து என்ன ஆக போற, இது எல்லாத்தையும் அந்த கஷ்டம் உங்களுக்கு அழகா ஃப்ரெண்டு மாதிரி உங்களை கைட் பண்ணும். சரிங்களா? ரொம்ப எளிதா அதை ஈஸியா சமாளிச்சிடலாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் ஒரு சில பாருங்களேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும், சால்ட்டா சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, பார்த்துக்கலாம், இதெல்லாம் என்னங்க, இது ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இது எவ்வளோ அழகா இருக்கு, சொல்லும் போதே பாருங்களேன் எவ்வளோ இனிமையா இருக்கு. ஆனா சின்ன கஷ்டத்தை கூட, ஐயோ அப்பா எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா, நானா என் கஷ்டம்லாம் உனக்கு வந்ததுன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒரு மண்ணு ஆகாது, உன்னாலதான் என்னைக்கு நீ இப்படியே தான் இருக்க போறேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரிங்களா? அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த கஷ்டம் உங்களுக்கு ஒரு பெரிய வழியை கொடுக்கும், அழகா அதுல கடந்து போயிடலாம். நீ என்னவாக போறேங்கிற தீர்மானிக்கிறதே அந்த கஷ்டம் தான், அந்த பிரச்சனை தான். பிரச்சனையும் கஷ்டமும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா சந்தோஷப்படலாம். ஏன்னா இது ரெண்டும் உங்களை எப்படி எங்க போய் நிப்பாட்டுமோ அழகா கொண்டு போகும். ஆனா நம்ம மூழ்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் மிதக்க ஆரம்பிச்சோம்னா அழகா போயிடலாம். சரிங்களா? அதனால அழகா நீந்த பழகிங்க, கஷ்டத்துல நீந்த பழகணும். அது சொல்லுவாங்க நிறைய பேர், அது என்னால முடியல, ஒண்ணும் இல்லை, உங்களுடைய மனம் தான் அது காரணம், உங்களோட மனசு தான் அது, வேற ஒண்ணும் கிடையாது. பயம், நம்ம இப்படி ஆகிருவோமோ, ஐயோ நான் பெரிய அளவுல நான் ஆகும்னு நினைச்சேனே, இந்த கஷ்டம் இப்படி ஆயிடுச்சே, ஒண்ணும் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் என்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் ஒரு விசேஷத்துக்கு போகல, என்னை மதிக்க மாட்டான், என்கிட்ட நல்ல உடை இல்லை, நான் போனேன்னா என்னை ஒரு மாதிரி பார்ப்பான், என்கிட்ட நகை இல்லை, நான் போனேன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி பேசுவா, இதுவே இன்னைக்கு இன்னும் முடியல நம்மளால. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுவே நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியுது. அப்ப இப்படிப்பட்ட சமூகத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுவே உங்களுக்கு கஷ்டம்னா நீங்க வேற எந்த வாழ்க்கை எப்படி வாழ போறீங்க நீங்க? அதனால இது ஒரு பிரச்சனையே இல்லை, இதையே நம்ம இப்படி பண்ணுவோம். அப்ப மற்ற விஷயத்தெல்லாம் பாருங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ரிலாக்ஸ்டா வாழுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, பாத்துக்கலாம்டா, பாத்துக்குவோம், எதா இருந்தாலும் பாத்துக்குவோம், உயிருக்கு இல்லை பாத்துக்கலாம் விடு அப்படின்ட்டு போனீங்கன்னாவே நிச்சயமா உங்களுக்கு வெற்றிங்கிற ஒன்று காத்துட்டு இருக்கு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி நானும் பல தடவை இந்த மாதிரி நான் கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்தாலும் தான் நினைச்சேன், ஆனா அது முடியல.
எப்ப பார்த்தாலும் திருப்பி திருப்பி ஏதாவது பிரச்சனை ஆகிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ராகு கேது பகவானுடைய பரிகார ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு. கூடவே லகுவராகி அம்மா இருக்காங்க. இந்த ஆலயம் 94 கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. சமயபுரம் மாரியம்மன் கோயில் எல்லாம் தெரியும். அந்த சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அது பக்கத்துல 94 கரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊர்ல இந்த ஆலயம் இருக்கு, திருச்சி மாவட்டத்துல. இங்க ஒவ்வொரு பஞ்சமியிலும் பஞ்சமி ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், நவகிரக ஹோமம் இது மாதிரி ஒரு பெரிய அளவுல நடக்கும். அது இல்லாம பைரவருக்கு பலி கொடுக்கறது, ராகுகேது பரிகார பூஜைகள் பண்றது, அதுவும் பக்தர்கள் கையால பண்றது அப்படிங்கிறது இங்க ரொம்ப பெரிய விசேஷமா இருக்கும். எப்பேற்பட்ட ராகுகேது தோஷமா இருந்தாலும் இங்க நீக்கி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு பஞ்சமியிலும் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம், அன்னதானம், அப்புறம் ஆராதனைன்னு ஒரு பெரிய அளவுல நடக்கும், ஒரு விழா மாதிரி. உங்களால முடிஞ்சா பஞ்சமியில வந்து கலந்துக்குங்க. நிச்சயமா அந்த தோஷம் விலகி நல்லது நடக்கும், தடைகள் நீங்க நல்லது நடக்கும். என்னால முடியல அப்படிங்கிறோம், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? இன்னைக்கு எல்லாருமே வெற்றி பெற தான் பிறந்திருக்கோம். யாரும் வந்து சும்மா அழிஞ்சு போறதுக்கு பிறக்கல. அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, நிச்சயம் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.